நண்பர்களே, இந்த வாரம் நாங்கள் மீன் பிடிக்க ஒரு பெரிய காட்டுப்பகுதியவே கடந்து போனோம் மக்களே. போன உடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மீன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன அதிர்ஷ்டம்னு தெரியல, இன்னைக்கு நிறைய மீன் மாட்டுது. இந்த மாதிரி எங்களுக்கு மீன் மாட்டினதே கிடையாது, இதான் முதல் முறை. எப்பவும் நாங்கள் மீன் பிடிக்க வந்தால் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பெரிய வித்தியாசமான மீன்கள்லாம் மாட்டாது. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மீன் மாட்டியிருக்கு. அதில் கெண்டை மீன் நிறைய இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, ஒரு பெரிய அவுரி மீன், அது கூடவே பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் ஒரு 1/2 கிலோவில் கிடச்சிச்சு. மொத்தமாக நாங்கள் பிடிச்ச எல்லா மீனையும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல உட்காந்து சுத்தம் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சாச்சு. மீனை சுத்தம் பண்ண இவனுங்க 2 பேரும் மீனை பிடிச்சிட்டாங்க. நாங்களும் அதுக்குள்ள எல்லா மீனையும் சுத்தம் பண்ணியாச்சு. மொத்தமாக 1 கிலோ மீனை சுத்தம் பண்ணிட்டோம். அந்த மீன் எல்லாத்தையும் சுகுமாரனை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தோசைக்கல்ல வச்சு வறுக்கலான்னு ஆரம்பிச்சாச்சு. சுகுமாரனை மீன் வறுக்கிறது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அவர் தோசைக்கல்லில் பொறுமையா மீனை வறுப்பாரு. இந்த மாதிரி வறுக்கிறதுனால மீன் மொறுமொறுன்னு வராது, அதுக்கு பதிலாக நல்ல ஜூஸியா இருக்கும். சாப்பிடும் போது பஞ்சு பஞ்சா இருக்கும். மீனோட டேஸ்ட் எப்படி இருக்கு நீங்களே கேளுங்க. உண்மையாவே மக்களை, மீன் நாங்கள் எதிர்பார்த்ததோட ரொம்பவே சுவையா இருக்கு. இந்த மீனை எப்படி பிடிக்கணும், இந்த மீனை எப்படி சமைக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அம்புக்குறி காட்டுற இந்த இடத்த கிளிக் பண்ணி பாருங்க. ஃபுல் வீடியோ லிங்க் இருக்கு.